நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளுடன் நிலைத்திருப்பது ஆபத்தானது. எதிர்மறையான நபர்களிடம் இருந்து விலக்கி இருங்கள். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கற்றல் அனுபவம். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் அமைதியே அவர்களை பாதிக்கும். உங்கள் உண்மையான பலம் உங்கள் உள்மனதில் தான் உள்ளது. காலம் காயங்களை குணப்படுத்தும், ஆனால் வடுக்கள் எப்பொழுதும் இருக்கும். மகிழ்ச்சி என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது ஒரு பயணம். பயப்படாமல் இருங்கள், ஏனெனில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். சிறந்த விஷயங்கள் சும்மா கிடைப்பது இல்லை, அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள். உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியது இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உலகம் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நட்பு என்பது ஒரு அழகான உறவு, அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நண்பன் என்பவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும்போது உன்னுடன் நிற்பவன். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கண்டறியுங்கள். நட்பு ஒரு புதையல், அதை பத்திரமாக பாதுகாக்கவும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு, அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல. அன்பு என்பது நிபந்தனையற்றது. உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது பலம். மன்னிப்பு என்பது உங்களை விடுவிப்பது. உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும். வாழ்க்கை ஒரு பாடம், தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கை ஒரு பரிசு, அதை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. உங்கள் கனவுகளை துரத்துங்கள். உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கவும். தோல்விகள் உங்கள் கற்றல் அனுபவங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். விடாமுயற்சியுடன் இருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நல்ல கர்ம நல்ல பலனை தரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். கருணையுடன் இருங்கள். அன்பாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது உள்மனதில் இருந்து வருவது. உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு. மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உங்கள் மனதை மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருங்கள். நன்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். நன்றி என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். பிரார்த்தனை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பார். நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவன் உங்களை நேசிக்கிறார். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார். இறைவனை நம்புங்கள். காலம் போக போகத்தான் தெரியும் உன் கரம் பிடித்தவர்கள் யார், உன் காலை வாரியவர்கள் யார் என்று. தேவை முடிந்ததும் தூக்கி எறியப்படும் சருகுகள் அல்ல உறவுகள், ஆனால் சிலர் சருகுகளாகவே பார்க்கிறார்கள். உன் கண்ணீரை துடைப்பவன் உண்மையான உறவு. உன் கண்ணீருக்கு காரணவன் பொய்யான உறவு. தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை. உன் கண்ணீருக்கு காரணமானவன் பொய்யான உறவு. தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை. தோள் கொடுத்து நிற்பவனே உண்மையான நண்பன்.
சில உறவுகள் மாலை போல சில காலம் மட்டுமே பெய்து மறையும். சில உறவுகள் வேர் போல ஆழமாக படர்ந்து நிலைக்கும். உன் இருப்பை உணராத உறவுகளுக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே. உன் மதிப்பு அவர்களுக்கு புரியும் நாள் வரும். உன் சந்தோஷத்தில் ஒட்டிக்கொண்டு உன் துக்கத்தில் விலகியவர்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தேவையில்லாதவர்கள். முகமூடி அணிந்து உறவாடுபவர்களை விட விலகி செல்லும் ஒற்றை மனிதன் மேலானவன். சுயநலமற்ற அன்பு ஒன்றே உண்மையான உறவுக்கு அடையாளம். மற்றதெல்லாம் நடிப்பே. உன் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்கள் உன் வீழ்ச்சியில் சந்தோஷப்படுவார்கள். அவர்களை அடையாளம் காண கற்றுக்கொள். ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒட்ட முடியாது, ஒட்டினாலும் விரிசல் தெரியும். அதுபோலத்தான் சிதைந்த உறவுகளும். உன் பலவீனங்களை அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தாதவரைதான் உண்மையான உறவு. கஷ்டப்படும் போது கைவிடுபவர்கள் 1000 உறவுகள் கைப்பிடித்து கரை சேர்ப்பதற்கு ஒரு சில உறவுகளே. உன்னை நீ நேசிக்காத போது வேறு யாரும் உன்னை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள். முதலில் உன்னை நீ மதி. உறவுகளின் ஆழம் வார்த்தைகளில் இல்லை, மௌனத்தில் கூட புரியும். நீங்கள் ஆனந்தமாகவோ அல்லது துக்கமாகவோ இருப்பதை இன்னொருவர் முடிவு செய்ய முடியுமானால் அதுதான் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்கள் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானமராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல. ஒரு மனிதனை அவனது சொந்த எண்ணங்களை விட வேறு எதுவும் அதிகம் பாதிக்காது. அமைதியாக இருங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு முடிவு தேவை என்று நினைப்பதை நிறுத்துங்கள். அந்த எண்ணமே உங்கள் மகிழ்ச்சியை கொல்லும். 100 கவலைகளின் பாரத்தை உங்கள் மனதில் சுமந்து நீங்கள் வாழ்ந்தால் அதனால் உங்கள் உடல் நலம் குன்று பொழுதும் மற்ற அனைத்தும் அதன் நிழலில் சரிந்துவிடும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வெற்றிகரமான ஆணும் பெண்களை துரத்துவது இல்லை. பலவீனமான ஆண்கள் மட்டுமே அன்பு மற்றும் கவனத்திற்காக இயங்குகின்றன. பலவீனமான ஆணை ஒரு பொழுதும் பெண்கள் மதிப்பது இல்லை. ஒரு மனிதனை அவனது சொந்த எண்ணங்களை விட வேறு எதுவும் அதிகம் பாதிக்காது. அமைதியாக இருங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு முடிவு தேவை என்று நினைப்பதை நிறுத்துங்கள். அந்த எண்ணமே உங்கள் மகிழ்ச்சியை கொல்லும். 100 கவலைகளின் பாரத்தை உங்கள் மனதில் சுமந்து நீங்கள் வாழ்ந்தால் அதனால் உங்கள் உடல் நலம் குன்று பொழுதும் மற்ற அனைத்தும் அதன் நிழலில் சரிந்துவிடும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வெற்றிகரமான ஆணும் பெண்களை துரத்துவது இல்லை. பலவீனமான ஆண்கள் மட்டுமே அன்பு மற்றும் கவனத்திற்காக இயங்குகின்றன. பலவீனமான ஆணை ஒரு பொழுதும் பெண்கள் மதிப்பது இல்லை. எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்னும் நினைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திருந்தி தொலையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் பேசி தொலையாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு. மறந்து விடாதே என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போ. நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணடிக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை
நேசிக்க மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவைகளை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விலக்கிக்கொள். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகளுடன் போராடுவது போர்க்களமாகவே உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கினுங்கள். உங்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். பொறுத்து கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிட போவது இல்லை. உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்துவிட போவது இல்லை. என்றும் நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கின்றது. ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கிறது. பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது. எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சு எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்னும் நினைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திருந்தி தொலையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் பேசி தொலையாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்து விட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு. மறந்து விடாத என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணடிக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்க மாட்டார்கள். உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள்
அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவைகளை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விலக்கிக்கொள். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகளுடன் போராடுவது போர்க்களமாகவே உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கினுங்கள். உங்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினை